ஹாய் பசங்களா, ரிசல்ட் ஃபைனலா வந்துருச்சு. நம்ம எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, சார் எனக்கு ஒரு ஜிஎம்சி கிடைக்குமா கிடைக்காதா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கட் ஆஃப் ஒன்று சொல்ல போறேன். ஸ்டேட் கட் ஆஃப் வந்து ஜிஎம்சிக்கு சொல்ல போறேன். ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு போட போறேன். பட் எனக்கு இது எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு டேட்டாஸ் வேணும். டேட்டால நம்ம என்ன கம்பேர் பண்ண போறோம்னா, லாஸ்ட் இயர் எந்த ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கு, அதையும் இந்த வருஷம் அந்த ரேங்க்ல மார்க் என்ன, இந்த டேட்டாவை தான் கம்பேர் பண்ணணும். அப்ப லாஸ்ட் இயர் எந்த மார்க்ல சீட் கிடைச்சிருக்குங்க டேட்டா என்கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்து ரவுண்ட் 1ல இந்த மார்க்ல சீட் கிடைச்சிருக்குது, ரவுண்ட் 4ல இந்த மார்க்ல சீட் கிடைச்சிருக்கு. நான் ஏன் வந்து எப்பயுமே கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்றப்ப ரவுண்ட் 1 வந்து வச்சு சொல்லுவேன் அப்படின்னா, நான் ஒரு மார்க் சொல்லுவேன். சரியா? லெட் மீ சே நான் வந்து சொல்ல போற மார்க் வந்து இப்ப 564 மார்க்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 564ல கிடைக்கலன்னா உட்காந்து டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த 564ன்னு சொல்லியிருக்கேன்னா இது லாஸ்ட் ரவுண்ட். எப்பவுமே நம்ம கட் ஆஃப்னு சொன்னா கடைசி ரவுண்ட்ல முடிய போற ரவுண்ட்ல சொல்ற மார்க். ஆனா நம்ம பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து மார்க் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் வந்து ஆர்வமா இருக்கும். நான் அதனால எழுதுறப்ப எப்படி எழுதுவேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த மார்க், லாஸ்ட் ரவுண்ட்ல இந்த மார்க் வரைக்கும் போகும் அப்படிங்கறத என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேவா? இது ப்ரெடிக்ஷன் சொல்றதை விட இந்த மார்க் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? எப்படி பண்ணியிருக்கோம்னா, லாஸ்ட் இயர் இந்த மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. சரியா? இந்த ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அதுக்கு நியரஸ்ட் ரேங்க் எடுத்து பார்த்திருக்கோம். சரியா? என்கிட்ட எக்ஸாக்ட் ரேங்க் அப்படியே வராது. பட் எனக்கு என்னன்னா ஓரளவுக்கு நியர்பை ஒரு 21,000 ரேஞ்சில் ஏதாச்சும் ஒரு ரேங்க்ல இருந்தா பெட்டர். ஓகே. அப்ப உங்களோட மார்க் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல என்னை காண்டாக்ட் பண்ணாலும் சரி, டெலகிராம்ல என்னை காண்டாக்ட் பண்ணாலும் சரி. ஸோ டெலகிராம்ல போய் நீங்க கான்செப்ட் A2K அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைச்சிரும். இல்ல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 8098829578க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஒன்னும் இல்லை, எனக்கு தேவை உங்களோட மார்க் என்ன, உங்க ரேங்க் என்ன. ஏன்னா இப்ப இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன், 21,000க்கு அதாவது 19,000க்கு இவ்வளோ மார்க் வருது. அப்ப 21,000 ரேங்க்குக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 572 73. பட் எக்ஸாக்டா எவ்வளோங்கிறது எனக்கு தெரியல தான். நம்ம அப்ராக்சிமேட்லி தான் சொல்ல முடியும். கரெக்டா? பட் நம்மளோட டேட்டா இருக்குன்னா மேபி சரியா? உங்களோட டேட்டா எங்கேயாவது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால உங்களோட மார்க், ரேங்க் இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு தேவை. ஸோ தயவு செய்து அதை எனக்கு கொடுங்க. நீங்க எனக்கு டெலகிராம்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ம் வச்சிருப்பேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்ல இருக்கும். இல்ல அப்படின்னா கீழேயும் நான் டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் கொடுக்க போறேன். ஸோ 2 ஃபார்ம் இருக்கும் டெஸ்கிரிப்ஷன்ல. ஒரு ஃபார்ம் வந்து கட் ஆஃப் ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் வந்து செலிப்ரேஷன் ஃபார்ம். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் ஃபார்ம் வச்சு நான் இந்த டேட்டா எடுத்துக்குவேன். செலிப்ரேஷன் ஃபார்ம் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம ரிசல்ட்டை வந்து எல்லாரோட செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை மேட்ச் பண்றப்ப கட் ஆஃப் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, நல்லா பாருங்க, முடிய போறது இந்த ரேஞ்சில். இந்த ரேஞ்சில் முடியும். இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஆர் 2 மார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இதை விட ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இந்த மார்க்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஆர் 2 மார்க்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எண்ட் ஆகுறப்ப இந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கிட்ட நீங்க எண்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து நான் சொல்றது ஆல் இந்தியா கோட்டாக்கு. தமிழ்நாடுல இருக்கு 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு. இதுல இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இதை விட ஒரு 10 மார்க் கம்மியா இருக்கீங்களா, வேணும்னா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஏதோ ஒரு லக்கு, மேஜிக் ஏதாவது ஒன்று நடந்து உங்களுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். சரி, வாய்ப்புகள் குறைவு. பட் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 மார்க்கை விட கம்மியான மார்க் வந்து சரியா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து 564க்கு பதிலா இந்த கேட்டகிரியில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 560க்கு பதிலா நீங்க 530 மார்க் தான் எடுத்திருக்கீங்கன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்புகளே இல்லை. அப்ப நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்றீங்களா, தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா? வேற கோர்ஸ் போறியா, போயிரு. 2 இடத்துலையும் போட்டு தொங்கிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே. ஒரு 10 மார்க் இருக்குன்னா மேபி வெயிட் பண்ணி பாருங்க, ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. அதை தாண்டிலாம் தயவு செய்து வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. அதே மாதிரி ஒரு 10 மார்க் கம்மியா இருக்கிறவங்க நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிரு. சரியா? ஏன்னா 4th ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்பதான் உனக்கு சீட் மேபி கிடைச்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். பட் கிடைக்கலன்னா 4th ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நவம்பர் மாசம் ஆயிரும். அப்ப அதுக்கு மேல நீ புதுசா படிக்கிற மாதிரி இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். அதனால இப்பல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? டிராப் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா யக்கீன் நீட் தமிழ் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க.
இயர் லாங் பேட்ச் வெறும் 999 ரூபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இன்ஃபினிட்டி பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா 2499. இந்த ஆஃபர் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கட் ஆஃப் மார்க் இவ்வளோ. எனக்கு அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க. சரி, என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுத்துட்றேன். எனக்கு தேவை மார்க்கு, ரேங்க், இதான் முக்கியமாக எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பெட்டராக ப்ரிடிக்ட் பண்ணலாம். அப்போ தான் அதை வச்சு நான் தமிழ்நாடோட கட் ஆஃப் எல்லாம் பெட்டராக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.